எல்லாருக்கும் வணக்கங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை சதயம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய யமனேஸ்வரர் அவதரித்த நட்சத்திரத்தில் 4வது பாதம் கும்பராசி துலா லக்னத்தில் தானுங்க பிப்ரவரி மாதம் பிறக்கப்படுது. அந்த சமயம் மகர ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? மகர ராசியாதிபதி சனி பகவான் தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2வது பாவகத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய அருமையான தருணம். மகர ராசி நண்பர்களுக்கு 7.5 சனி பாதச்சனியால் பலவிதமான சங்கடங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற மகர ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ரொம்ப சாதகமாக இருக்கும். ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் பாதச்சனியாக இருந்தாலும் குபேரர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 323 டிகிரியில் இருக்கிறார் குரு பகவானுடைய சாரத்தில். உங்கள் ராசிநாதனுக்கு நட்சத்திரம் கொடுத்த தனகாரகன் வக்கரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு சங்கடம் கொடுத்தது. 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி. குரு பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு நட்சத்திரமும் கொடுத்துட்டு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. பொதுவாகவே பெரியவங்க அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பட்டம் பார்த்து பயிர் செய்யணும். பட்டம் பார்க்காம பயிர் செய்தோன்னு வச்சுக்கோங்க, விதைக்கக்கூடிய விதை விளைஞ்சாலும் வீடு வந்து சேராது. அப்போது ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த செயல் செய்கிறதுக்கான சூழல் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிடணும். இல்லை, மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கடந்த 1 வருட காலமாகவே பலவிதமான சங்கடங்கள். சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ, சங்கடங்களுக்கு பஞ்சம் இல்லை. இன்றைக்கும் யாரோ பிழைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி உழைப்பு எக்கச்சக்கம், உயர்வு ஒன்றுமே கிடையாது. 10 ரூபாய்க்கு உழைப்பு போட்டுட்டு 2 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் மகர ராசி நண்பர்களுடைய நிலை, மனநிலை. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து இந்த பிரபஞ்சம் உழைப்புக்கு தகுந்த உயர்வு தரப்போகுது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி தரப்போகுது. எத்தனையோ பேர் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லாமல் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க மகர ராசியில் இருக்கிறான் செய்கிறீங்க. உங்கள் ராசியில் புதனும் சூரியனும் புதனாதித்ய யோகமாக மகர ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமணஸ்தானாதிபதி சந்திர பகவானுடைய சாரத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் தான் சூரிய பகவானும் புதனும் புதனாதித்ய யோகமாக உங்கள் ராசியில் இருப்பாங்க. 4ஆம் தேதி பிப்ரவரி 4ஆம் தேதி குரு பகவான் அதே சந்திர பகவானுடைய சாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் 3வது பாதம் 47 டிகிரியிலிருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய சூழலில் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்கி, வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கி மன மகிழ்ச்சி ஏற்படுத்த போகுது. மன வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலை நீங்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரிப்படுத்த போகுது. பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர போகிறீங்க. பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேர போகிறீங்க. வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால் தானே வாழ்வாதாரத்தில் நிம்மதி இருக்கும். வாழ்க்கையிலேயே நிம்மதி இல்லைன்னா வாழ்வாதாரத்தில் எங்கிட்டு போய் நிம்மதி இருக்க போகுது? மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 7.5 சனி முடியக்கூடிய கடைசி மாதம் இந்த மாதம். மார்ச் 29ஆம் தேதி 7.5 சனி முடிய போகுது திருக்கணித பிரகாரம். அப்போது இந்த பிப்ரவரி மாதம்ன்றது 7.5 சனி முடியக்கூடிய கடைசி மாதம். சனி பகவானுடைய முழுமையான பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மாற்றங்களை கொடுக்கலைன்னா என்னுடைய வீடியோவை அடுத்த மாதம் நீங்கள் பார்க்காதீங்க. இவர் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு நினச்சிக்கோங்க. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அருமையான பிரார்த்தம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை தரும். ஏன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் வெவ்வேறு மாதிரி இருக்குது. வீடு வாசல் வாங்கணும்னு ஒருத்தருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும்,
ஒருத்தருக்கு வீடு வாசல் கட்டணுன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரே ராசி தான், ஒரே நட்சத்திரம் தான், ஆனால் எதிர்பார்ப்புகள் வெவ்வேறு. ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய இரு பிள்ளைகள் தோற்றம் ஒன்றாக இருந்தாலும் எண்ணம் சிந்தனை வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஒரு ராசியில் இருக்கிறவங்க ஒரே மாதிரியே இல்லையே அப்படின்ற ஆச்சரியமெல்லாம் ஒன்றும் இல்லை. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து எந்தெந்த துறையில் இருக்கிறவங்க சாதிப்பாங்க அந்த விளக்கம் உங்களுக்கு சொல்கிறேனுங்க. ஃபஸ்ட்டு, மண் மனை சார்ந்த தொழில் செய்கிற நண்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும், பிரதானமாக இருக்கும். நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேனுங்க, அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட விவசாயம் சார்ந்த வேலைகள் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, மேஸ்திரி வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, செங்கல் சோலை வச்சிட்ருக்கிறேனுங்க, மீன் தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, மண் மனை சார்ந்தது தண்ணி சார்ந்த தொழில் செய்கிற நண்பர்களுக்கு எல்லாமே பிரமாதமாக இருக்கும். 4ஆம் தேதியிலிருந்து உண்மையிலே சிறப்பாக இருக்க போகுதில்லை, எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதில் இன்னொரு ஆச்சரியம் வேறு இருக்குது. என்னன்னா, உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலால் சுபஸ்தானாதிபதி செவ்வாய் வக்கர நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசியை பார்க்குறார், மகரத்தை பார்க்குறார் செவ்வாய். இந்த சூழல் நிறைய நண்பர்களுக்கு மண் மனை வாகனம் இந்த மாதிரி விஷயத்தில் நாட்டத்தை ஏற்படுத்தும். மண்மனை வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வாகனம் வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, வாங்கினவங்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போயிட்டு எம்பிட்டு காசு வச்சுக்கிட்டு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில், நான் எங்கேங்க 10,000 ரூபாய் வச்சுருந்தேனுங்க, கடைக்கு போனேன், மீதி காசு இஎம்ஐ போட்டுட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 லட்சம் ரூபாய் வச்சுருந்தேனுங்க, வீடு கட்டலாம்னு நினச்சினுங்க, லோன் போட்டு கட்டிக்கிட்டேனுங்க. ஒரு செயல் செய்கிறதுக்கான அந்த தருணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் நமக்கான பாதையை காட்டிவிடும். மற்றவங்க மாதிரி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பெரிய சப்போர்ட்டெல்லாம் யாருடைய சப்போர்ட்டும் இருக்காது. சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமன் மச்சான், பல பேருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒருத்தரும் உறுதுணையாக இருக்க மாட்டாங்க. அப்போது இந்த பிரபஞ்சம்தான் உங்களுக்கு உறுதுணை. வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு நான் கொடுத்த டேட் என்ன? 4ஆம் தேதி. 4ஆம் தேதி ஒரு நல்லது நடக்கப் போகுது, 11ஆம் தேதி ஒரு நல்லது நடக்கப் போகுது, 12ஆம் தேதி ஒரு நல்லது நடக்கப் போகுது, 27ஆம் தேதி ஒரு நல்லது நடக்கப் போகுது. அது என்ன சார் நல்லது? 4ஆம் தேதி புத்திர செல்வம் பெருகும், வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடம் நீங்கும், பொருளாதார ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும், மன அழுத்தம் நீங்கும். 11ஆம் தேதி உடல் உபாதைகள் சரியாகும். கறந்ததெல்லாம் பால், வெளுத்ததெல்லாம் தண்ணி நினைக்கக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்குதில்ல. ஆனால் உங்களை சுற்றி உள்ளவங்க அப்படி கிடையாது பாருங்கள். அன்னை எப்போ சாவான், தென்னை எப்போ காலியாகும், அப்படி தானே? அப்போது உங்களுடைய உபாதைகள், உடம்பு உபாதைகள், உங்களுக்கு இருக்கிற பகை, இந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கும் 11ஆம் தேதியிலிருந்து. 12ஆம் தேதி திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து விடுபடுறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். 27ஆம் தேதி என்ன சார் மாற்றம் வரும்? 27ஆம் தேதி பிரிஞ்ச தம்பதிகள் எல்லாம் சேருவாங்க. அதே மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த நேரத்தில் ஏற்படும். வெளியூர், வெளிநாடு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஏற்பட்டுடும். ஒன்றே ஒன்று சொல்கிறேனுங்க, இதுவரை நீங்களே கையை ஊனி கரணம் போட்டு மேலுக்கு வந்தீங்க, 3/4 கிணறு தாண்டிட்டீங்க, இருக்கிறது 1/4 கிணறு. 3/4 கிணறு தாண்டினவங்களுக்கு 1/4 கிணறு தாண்டுறது பெரிய விஷயம் இல்லை. வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே பிரகாசமாக இருப்பீங்க. ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா அந்த 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வரதில்லை, 10 பிள்ளைகளும் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது. ஆனால் 10 பேரும் முயற்சி பண்ணாங்க. முயற்சியோட நேரமும் சரியாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் விடும். இது கால நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கால நேரம். 10 ரூபாய்க்கு என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதை தான் 10,000 ரூபாய்க்கும், 10,000 ரூபாய்க்கு போடக்கூடிய முயற்சி தான் 1 லட்சம் ரூபாய்க்கு. முயற்சி ஒன்று தான், அது செயல்படுத்தக்கூடிய இடம் தான் வெவ்வேறு. சரியான முறையில் உங்களுடைய கிரகநிலைகளை கிரகிச்சுக்கிட்டு
சரியான முறையில் செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். என்னதான் நாம் மாத பலன்கள் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, கோச்சார கிரகநிலைகள் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு முறை நீங்கள் எதுக்கு லாக்கிப்படுவீங்க? உங்களுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுது, உங்களுக்கு என்ன தசை, என்ன புத்தி, எந்த தொழில் அமையும், எந்த மாதிரி தொழில் அமையும், எந்த நேரத்தில் திருமணம் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க சாமி. எந்த தொழில் பார்த்தாலும் அது செஞ்சு விடணுன்ற எண்ணம் வர்றது சகஜியம்தான். நம்ம மனசால் நாம் எதுக்கு லாக்கிப்படுவோன்றது நம்ம ஜாதகம் தான் சொல்லும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் திருப்புமுனையாக இருக்கக்கூடிய மாதம், பல நன்மைகள் செய்யக்கூடிய அனுகூலங்கள் இருக்க போகுது. சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான துறையில், அடுத்த அற்புதமான ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.